என்னோட பேர் சபரிநாதனுங்க. நீங்கள் இங்கே என்னவா இருக்கீங்க சார்? நான் சித்தாபுரம் ஐயப்பன் டெம்பிளில் மேனேஜராக இருக்கேன். எவ்வளோ வருஷமாக இந்த அன்னதானம் நடக்குது சார்? அன்னதானம் 1996 ஆரம்பிச்சிருக்குங்க. 96 நடந்துட்டு இருக்குங்க. இந்த அன்னதானம் ஆக்சுவலாக எப்படி தொடங்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த மலைக்கு போகிறவங்க இங்கேயே தங்கி ஒரு மண்டலம் விரதம் இருந்து அந்த முடிச்சுட்டு சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அன்னைக்கு கோயிலுக்கு வர எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு இருந்தாங்க. அதுவே பிற்காலத்தில் மகா அன்னதானமாச்சு. 96 இந்த தினசரி அன்னதானம் மாற்றிட்டோம். 96 வரைக்கும் அது கிட்டத்தட்ட கோயில் தொடங்கின வருஷத்துலேருந்து 65 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு இருந்த அன்னதானம் அந்த 96 கூட டெய்லி அன்னதானம் ஆயிடுச்சு. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வரும்போது 30, 40, 100 இந்த ரேஞ்சில் போனவங்க இப்போ 30,000 பேர் பக்கம் டெய்லி 30,000 பக்கம் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தினசரி அன்னதானத்தில் சாதாரண நாட்கள் 750 பேர் சாப்பிடுவாங்க. விசேஷ நாட்கள் 2000, 2500 பேர் சாப்பிடுவாங்க. இது இந்த வருஷம் ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, போன 1ஆம் 12 லட்சார்த்தனை நடந்தது. அந்த லட்சார்த்தனைக்கு கிட்டத்தட்ட டெய்லி 3 வேளையும் கிட்ட 2000, 3000 பேர் சாப்பிட்டு போனாங்க. ஒரு வாரத்துக்கு 12 நாள் மகா அன்னதானம் நடந்ததுங்க. இந்த மகா அன்னதானம் பொதுவாகவே கோயம்புத்தூர்லேயே மட்டுமல்ல, வெளியூரில் எல்லா பக்கம் ரொம்ப ஃபேமஸான அன்னதானம். நம்ம தபால் அனுப்புவோம், அவங்களை அழைப்போம். அவங்க அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு 1 கிலோ அரிசியிலேருந்து 100 கிலோ அரிசி, 1000 கிலோ அரிசி வரைக்கும் கொடுப்பாங்க. நெய் கொடுப்பாங்க, காய்கறி டன்னு கணக்கில் கொடுப்பாங்க. மார்க்கெட்டுக்கு போனால் அதே மாதிரி நிறைய காய்கறி கொடுப்பாங்க. எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எல்லாருமே இதில் கலந்துக்குவாங்க. பொதுமக்களுக்கு இங்கே இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளோரில் நடக்கும். 5, அதாவது கல்யாண மண்டபம், நம்ம கோயிலோட கல்யாண மண்டபம் இருக்குது, அதில் பொதுமக்களுக்கு 2 ஃப்ளோரில், அதே மாதிரி புது மண்டபம் இருக்குது, அதில் 2 ஃப்ளோரில் பொதுமக்களுக்கு. இது இல்லாமல் கோயிலுக்குள்ளே மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் தனியாக நடக்கும். இது கிட்டத்தட்ட 65 தொடங்கின அன்னதானம் 96 விழாவரே நல்லாவே போயிட்டுருக்குங்க. எல்லா ஒத்துழைப்பு அரிசி விஷயமெல்லாம் வருதுங்க. இதில் என்னென்னா, இந்த அன்னதானத்துக்கு ஒட்டி வரக்கூடிய அரிசி தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு டெய்லி அன்னதானத்துக்குமே நம்ம செலவு பண்ணுறோம். அரிசி இதுக்காக வேறு அன்னதானத்துக்கு வாங்கவே வேண்டியதில்லை. எல்லாரும் அதாவது இப்போ நம்ம இதன் மூலமாக நம்ம சொல்ல விரும்புகிறோன்னா, எல்லாருக்குமே ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்திற்கும் நன்றி. மட்டுமில்ல, நாளைக்கு நடக்கிற அன்னதானத்துக்கு எல்லாரும் பங்கு பெறணும். வருஷம் முழுவதும் நடக்கும். இந்த அன்னதானம் எப்படின்னு 41 நாள் மண்டலம் முடியற முன்னத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இது 41 நாள் முடியறதுக்கு முன்னாடி இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை இது நடக்கும். அதுக்கு முன்னத்த நாள் சனிக்கிழமை அகண்ட நாம பஜனை, அதாவது சனிக்கிழமை காலைல 5 மணிக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலைல 5 மணி வரைக்கும் தொடர்ந்து கொடிமரத்தை சுற்றி பஜனை பாடுவாங்க. அதை முடிச்சு காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்தா கடைசி பக்தன் சாப்பிட்ற வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். 3:30, 4, 5 வரைக்கும் கூட நடக்கும். யாருக்குமே இல்லைன்னு சொல்லி அனுப்புறதில்லை. அன்னதானம் க்ளோஸ் பண்ணுறதும் இல்லை. கடைசி ஆள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி நடக்குது. 41 நாள் முடிகிறதுக்கு முன்னத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் நடக்கும். அதுக்கு பேர் மகா அன்னதானம். இது இல்லாமல் டெய்லி அன்னதானம் நடக்குங்க. அது நம்ம 100, 200 பேரில் நமக்கு நம்மளால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பண்ணி அந்த அன்னதானத்தை கலந்துக்கலாம்.